ஆதியாகமம் அதிகாரம் 46. 3 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. பெயர்செபாவில் யாக்கோபு. 2. ஏன் எகிப்திற்கு இஸ்ரவேலர் அனுப்பப்பட்டனர் ஓர் ஆய்வு. 3. முன்னாக அனுப்பப்பட்ட யோதா. 1. பெயர்செபாவில் யாக்கோபு. பெயர்செபா என்பதன் பொருள் ஏழின் துறவு அல்லது ஏழின் வாக்கு என்பதாகும். இந்த இடத்தின் துவக்கம் ஆதியாகமம் 21வது அதிகாரத்தில் உள்ளது. முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மூவரும் இந்த இடத்தோடு தொடர்புடையவர்கள். பெயர்செபா எனும் பெயர் ஆபிரகாமால் இந்த இடத்திற்கு வைக்கப்பட்டது. இந்த இடத்தில் துறவு வெட்டி அந்த துறவு ஆபிரகாமால் வெட்டப்பட்டதற்கு சாட்சியாய் 7 பெண் ஆட்டுக்குட்டிகள் பெலிஸ்தரின் ராஜா அபிமெலேக்கிடம் கொடுக்கப்பட்டது. எனவே இந்த இடம் ஏழின் துறவு என்றும் அபிமெலேக்கு ராஜாவிடம் வாக்கு பெற்றுக்கொள்ளப்பட்டதால் ஏழின் வாக்கு என்றும் பொருள்படும். இதே இடத்தில் ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு அத்தேசத்து ராஜாவான அபிமெலேக்குடன் சமாதான ஆணையிட்டு பெயர்செபா எனும் பெயர் திரும்ப நினைவு கூறப்படுகிறது. இதை குறித்து ஆதியாகமம் 26வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். பின்னர் ஈசாக்கின் மகனான யாக்கோபின் காலத்தில் கானானில் பஞ்சம் கொடிதான போது எகிப்தில் உயர்த்தப்பட்ட யோசேப்பிடம் செல்ல காரியங்கள் நிகழ்ந்தபோது யாக்கோபு இந்த பெயர்செபாவிற்கு சென்றார். தன் தாத்தா ஆபிரகாம் கட்டின பலிபீடத்தில் பலியிட்டு கர்த்தரிடமிருந்து எகிப்து செல்ல உறுதி பெற்று கொள்கிறார். எனவே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என மூவரும் பெயர்செபாவில் பலியிட்டதை காணலாம். 2. ஏன் எகிப்திற்கு இஸ்ரவேலர் அனுப்பப்பட்டனர் ஓர் ஆய்வு. பஞ்சம் கொடிதாயிருந்த வேளையில் எகிப்து ஒரு பாதுகாப்பான தேசமாக இருந்தது. எனவே இஸ்ரவேலர் எகிப்திற்கு அனுப்பப்பட்டனர். ஆனால் 400 வருடம் கானானை விட்டு எகிப்தில் ஏன் குடியேற்றப்பட்டனர்? இதை ஆவிக்குரிய ரீதியாக தியானிப்போமானால் எகிப்து என்பது உலகம் எனவும் கானான் என்பது பரலோகம் எனவும் பொருள்படும். கானானில் இருந்த எமோரியரின் பாவம் நிவிர்த்தியாகி அவர்கள் நியாயந்தீர்க்கப்பட 400 வருடம் ஆகும் என ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கானானில் இருந்தவர்கள் நியாயந்தீர்க்கப்பட்ட பின்னரே இஸ்ரவேலர் கானானில் குடியேற்றப்பட முடியும். எனவே 400 வருடம் இந்த இஸ்ரவேலர் எகிப்தில் இருந்தனர். அதேபோல் பரலோகத்தை இழந்து போன தூதர்கள் நியாயந்தீர்க்கப்பட்டு பரலோக ராஜ்யம் விசுவாச கூட்டத்தாருடையதாக்கப்படும். எகிப்தில் 400 வருடம் புடமிடப்பட்டு தகுதியானவர்கள் கானானுக்குள் நுழைந்தது போல் உலகத்தில் புடமிடப்பட்டு தகுதியானவர்கள் பரலோக ராஜ்யத்தில் நுழைவர். கானானை சுதந்தரிப்பதன் துவக்கம் யாக்கோபும் அவன் குடும்பத்தாரும் எகிப்திற்குள் செல்லும்போது ஆரம்பிக்கிறது. 3. முன்னாக அனுப்பப்பட்ட யூதா. தென் நாட்டிலே யோசேப்பு தன்னை சந்திக்க வரும்படி சொல்ல யூதாவை தனக்கு முன்பாக அவனிடத்தில் யாக்கோபு அனுப்பினான் என 25வது வசனத்தில் வாசிக்கிறோம். பென்யமீனுக்காக தன் தகப்பனிடம் உத்தரவாதம் பெற்று 44வது அதிகாரத்தில் யோசேப்புடன் மன்றாடி தன் வாழ்க்கையில் மாற்றத்தை பெற்ற பின் யூதாவுக்கு முதலில் செல்லும் பாக்கியம் கிடைக்கிறது. இதன் பிறகு மோசேயின் காலத்திலும் யுத்தத்திற்கு முதலாவது செல்ல யூதா கோத்திரம் கர்த்தரால் எப்போதும் தேர்ந்தெடுக்கப்படும். ரூபன், சிமியோன், லேவி இவர்களுக்கு பிறகு 4வது பிறந்த யூதா முதன்மையான ஸ்தானத்தை பெறுகிறார். வனாந்தர பயணத்திலும் மற்ற எல்லா காரியங்களிலும் இதன் பின்னர் யூதா கோத்திரமே முதலாவது பங்கு வகிக்கும். ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, அருமையான இந்த வாழ்க்கைக்காக நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
அப்பா சுவாமி, பஞ்சத்தில் உயிரோடே காக்கும்படி யாக்கோபையும் அவன் குடும்பத்தையும் எகிப்திற்கு அழைத்து சென்ற தகப்பன் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் காக்க வல்லவர் என்பதை விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு தேவையான காரியங்களை நீர் அப்பா பொறுப்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும். குற்றங்கள் குறைவுகளை தயவாய் மன்னியும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.